தலைப்பு செய்திகள். யாழில் மனித எலும்புகள் மீட்பு. NDB வங்கி மோசடி குறித்து விசாரிக்க சர்வதேச போலீசார் இலங்கைக்கு வருகை. துபாயில் தலைமறைவான குற்றவாளிக்கு இலங்கையில் ஆதரவு, முக்கிய சந்தேக நபர் கைது. போப் ஆண்டவரை கடுமையாக விமர்சித்த ட்ரம்ப். விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றிலிருந்து மனித எலும்பு எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த காணியை செவ்வாய்க்கிழமை பார்வையிட சென்ற நபர் ஒருவர் அப்பகுதியில் மனித எச்சங்கள் காணப்படுவதை கண்டறிந்து உடனடியாக அவசர தேவை இலக்கத்திற்கு தகவல் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊர்காவல்துறை போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளை முன்னெடுத்தனர். விசாரணைகளின் போது அக்காணிக்குள் உள்ள மரம் ஒன்றில் தூக்கிட்டு உயிரிழந்திருக்கலாம் என்பதற்கான அடையாளங்கள் காணப்பட்டுள்ளன. மேலும் மரத்திற்கு அருகே மனித எலும்பு எச்சங்கள் ஆங்காங்கே சிதற நிலையில் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் மரக்கிளையொன்றில் இளஞ்சிவப்பு நிற டி-ஷர்ட் ஒன்றும் அருகிலுள்ள பையிலிருந்து ஜனவரி 11 வெளியான பத்திரிகையில் சுற்றப்பட்ட 3 மதுபான போத்தல்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் கிழிந்த நிலையில் கருப்பு நிற நீல காட்சட்டை ஒன்றும் காணப்பட்டதாகவும் அது உயிரிழந்தவருடையதாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். NDB வங்கியின் தரவு கட்டமைப்புக்குள் ஊடுருவி 13.2 பில்லியன் ரூபாய் நிதியை மோசடி செய்த சம்பவம் தொடர்பில் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த மோசடியில் மெய்நிகர் பணம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அது குறித்து விசாரணை நடத்த சர்வதேச போலீசாரின் விசேட நிபுணர் குழு ஒன்று விரைவில் இலங்கை வர உள்ளது. பிரான்சில் லியோன் நகரில் உள்ள சர்வதேச போலீஸ் தலைமையகத்திடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விடுத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாரிய மோசடி தொடர்பாக இதுவரை 4 கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களில் வங்கியின் தலைமையகத்தில் உள்ள கொடுப்பனவு தீர்வை பிரிவின் உதவி முகாமையாளர் மற்றும் அவரது சகோதரரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த நிதி மோசடியில் வங்கியின் எந்தவொரு வாடிக்கையாளரின் கணக்கு மீதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்று NDB வங்கி உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வங்கியின் வழமையான செயற்பாடுகள் மற்றும் சேவைகள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை NDB வங்கியின் மூலதன அளவு மற்றும் நிதி ஸ்திரத்தன்மை தொடர்பான விகிதங்கள் இலங்கை மத்திய வங்கியின் குறைந்தபட்ச ஒழுங்குமுறை தேவைகளை விடவும் அதிக மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எனவே வங்கியின் நிதி ஸ்திரத்தன்மை குறித்து அச்சமடைய தேவையில்லை என்று மத்திய வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. துபாயில் தலைமறைவாக உள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு தலைவர்களில் போதைப்பொருள் வியாபாரத்தை இலங்கையில் முன்னெடுத்து வந்த முக்கிய சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொண்ட ரஞ்சித் எனப்படும் துபாயில் தலைமறைவாக உள்ள பிரபல குற்றக்குழு உறுப்பினரின் நெருங்கிய சகாவான ஹைடாப்ஸ் துஷார என்பவருக்காக இலங்கையில் போதைப்பொருள் விநியோகத்தை முன்னெடுத்து வந்த மாரவில அகில என்பவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். வளான ஊழல் தடுப்பு பிரிவின் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக வீரசிங்கவுடன் கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தும்பலதெனிய பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று காலை இடம்பெற்ற சோதனையின் போது சந்தேக நபரிடமிருந்து 120 கிராம் 580 மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் 53 கிராம் 610 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த மதிப்பு 75 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கலாம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக வெண்ணப்புவ காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மண்முனை பகுதியில் சிறுவர் ஒருவரை பலியிட்டு புதையல் தோண்ட முயன்றதாக கருதப்படும் இடத்தில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்பதை அறிய முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணி எவ்வித முடிவுகளுமின்றி நிறைவடைந்தது. நீதிமன்ற அனுமதியுடன் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திங்கட்கிழமை சுமார் 8 மணித்தியாலங்கள் முன்னெடுக்கப்பட்ட இந்த தேடுதல் நடவடிக்கையில் எவ்வித ஆயுதங்களும் மீட்கப்படவில்லை. மண்முனை பிரதான வீதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் ஒரு குழுவினர் புதையல் தோண்டுவதாக மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினருக்கு கடந்த மார்ச் மாதம் 31 இரவு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற போலீசார் புதையல் தோண்டும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தவர்களை கைது செய்தனர்.
ஈரான் மீதான போரை நிறுத்துமாறு போப்பாண்டவர் லியோ வலியுறுத்தி வருகின்றார். இதனால் போப்பாண்டவரை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். அரசியல்வாதியாக இல்லாமல் போப்பாண்டவராக அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை இயேசுவாக சித்தரித்து செயற்கை நுண்ணறிவு புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார். இதில் இயேசுவை போன்ற தோற்றத்தில் உள்ள ட்ரம்ப் அற்புதத்தை செய்வது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளார். மேலும் அந்த புகைப்படத்தில் அமெரிக்க கொடி, இராணுவ விமானங்கள் இருந்தன. போப்பாண்டவரை ட்ரம்ப் விமர்சித்ததற்கும் இயேசுவாக தன்னை சித்தரித்த படத்திற்கும் பல்வேறு தரப்பிலிருந்து கடும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள மூத்த கத்தோலிக்க தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இயேசுவாக தன்னை சித்தரித்த புகைப்படத்தை ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்திலிருந்து நீக்கியுள்ளார். அந்த புகைப்படம் குறித்து ட்ரம்ப் கூறும்போது, இயேசுவாக சித்தரித்த அந்த படம் என்னை ஒரு மருத்துவராகவே சித்தரிப்பதாக நான் கருதுகின்றேன். அது செஞ்சிலுவை சங்கத்துடன் நாங்கள் ஆதரிக்கும் ஒரு செஞ்சிலுவை சங்க பணியாளருடன் தொடர்புடையது. அந்த படத்திற்கு தவறான அர்த்தம் கற்பிக்கப்படுகின்றது என தெரிவித்துள்ளார். நிரந்தர போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே கடந்த 11ஆம் திகதி பாகிஸ்தானில் 21 மணி நேரம் நடந்த அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதனால் மீண்டும் மோதல் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையே புதிய சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத் அல்லது சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் 2வது கட்ட பேச்சுவார்த்தை எதிர்வரும் 16ஆம் திகதியில் நடைபெறலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு இரு தரப்பினரும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றது. 2வது கட்ட பேச்சுவார்த்தையை இஸ்லாமாபாத்தில் நடத்த பாகிஸ்தான் முயற்சித்து வருகின்றது. பாகிஸ்தானில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவதற்கு அணுசக்தி விவகாரம் தான் முக்கியமானதாக இருந்தது. ஈரானின் அணுசக்தி நடவடிக்கைகளை நிறுத்தி வைப்பது குறித்து அமெரிக்காவும் ஈரானும் முன்மொழிவுகளை பரிமாறிக்கொண்டன. இதில் தனது யுரேனியம் செறிவூட்டலை 5 ஆண்டுகள் வரை நிறுத்தி வைக்க ஈரான் முன்மொழிந்தது. ஆனால் அதை நிராகரித்த அமெரிக்கா ஈரானின் அணுசக்தி திட்டத்தை 20 ஆண்டுகளுக்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. இதில் இரு நாடுகளுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் உடன்பாடு எட்டப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் கூறும்போது, அமைதி பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளது. இனி ஈரான் தான் முடிவு எடுக்க வேண்டும். ஈரானியர்கள் எங்களை சந்திக்க தயாராக இருந்தால் இரு நாடுகளுக்கும் மிகவும் நல்ல ஒரு ஒப்பந்தமாக இது அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் அங்கே எங்களை சந்திக்க தயாராக இல்லை என்றால் அது அவர்களுடைய விருப்பம். ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை ஒப்படைக்க வேண்டும். எதிர்காலத்தில் அணு ஆயுதங்களை உருவாக்காது என்ற உறுதிமொழியை அளிக்க வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதன் மூலம் அந்நாடு பொருளாதார பயங்கரவாதத்தில் ஈடுபடுகின்றது என தெரிவித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் தான் பேசவில்லை என்று கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், சீனாவுடன் அமெரிக்கா மிக நல்ல உறவை பகிர்ந்து கொள்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தியதோடு, தற்போது நடைபெற்று வரும் மேற்கு ஆசிய மோதல் முடிவுக்கு வர வேண்டும் என்று அவர் விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் ட்ரம்ப், சீனாவுடன் எங்களுக்கு மிகவும் நல்ல உறவு உள்ளது. மேற்கு ஆசிய போர் முடிவுக்கு வர வேண்டுமென சீன அதிபர் விரும்புகிறார் என்று மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவுத்துறை தகவல்கள் மற்றும் சீனாவுடன் தகவல் தொடர்பு குறித்து CNN எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அதிபர் ட்ரம்ப், இந்த விவகாரம் தொடர்பாக தான் ஜி ஜின்பிங்குடன் நேரடியாக பேசவில்லை என்று தெளிவுபடுத்தினார். ஆனால் தெஹ்ரானுக்கு இராணுவ ஆதரவை வழங்கினார் பெய்ஜிங் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். இந்த நிகழ்வுகளுக்கு மத்தியில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த தனது சீன பயணம் அடுத்த மாதத்திற்கு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட ஒரு விரிவான பதிவில் ட்ரம்ப் திருத்தப்பட்ட கால அட்டவணையை உறுதிப்படுத்தியதோடு, அமெரிக்கா மற்றும் சீனா இடையிலான பரஸ்பர ராஜதந்திர ஈடுபாட்டிற்கான திட்டங்களையும் கோடிட்டு காட்டினார். ஈரானில் எங்களது இராணுவ நடவடிக்கை காரணமாக முதலில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த சீனாவின் மிகவும் மதிக்கப்படும் அதிபர் ஜி ஜின்பிங்குடான சந்திப்பு மே மாதம் 14 மற்றும் 15 ஆகிய திகதிகளில் பெய்ஜிங்கில் நடைபெறும். மேலும் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அதிபர் ஜி மற்றும் திருமதி பெங் ஆகியோரை வாஷிங்டன் டிசியில் நடைபெறும் ஒரு பரஸ்பர பயணத்திற்கு நானும் மெலனியாவும் வரவேற்போம் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1815
சல்லி என்று அழைக்கப்பட்ட டச்சு செப்பு நாணயம் யாழ்ப்பாணத்தில் அறிமுகமானது. இது 12 பணத்திற்கு இணையானது. 1896 முதலாவது ஒலிம்பிக் போட்டிகளின் இறுதி நிகழ்வுகள் ஏதென்ஸ் நகரில் இடம்பெற்றது. 1923 இன்சுலின் முதலாக நீரிழிவு நோய்க்கு மருந்தாக பாவிக்கப்பட்டது. 1989 இங்கிலாந்தின் இல்சுபாரோ கால்பந்தாட்ட மைதானத்தில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கி 96 ரசிகர்கள் பலியாகினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.